எப்பா 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 எதிரியப்பா பொழுது வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு இல்லம்மா எப்போ தாயி எங்க இருக்க என் முன்னால வந்து நில்லு தாயி உங்க கண்ணு முன்னாடிதான் பண்ணிக்கிறேன் முழிக்கட்டுமா முழிங்கப்பா என்னைக்கும் போல நீ மகராசியா இருக்கணுமா என்னப்பா ஊர்ல யாராவது பார்த்தா சிரிப்பாங்கப்பா எவன் சிரிச்சா நமக்கு என்னம்மா ஓ முகத்துல முடிச்சாதான் எனக்கு மனசு நிறையும் எங்க வந்தவளை காணா சுதாரிச்சியா இந்த கண்ணு உனக்கு காப்பி காப்பியா எனக்கு கூடா கூழ குடிச்சாதான் குழந்தை பிறக்கும் நான் கூழ குடிச்சிட்டு நான் குழந்தை பிறக்கிறதா அது இல்லையா கூழ குடிச்சினா உடம்பு திடகாத்திரமா இருக்கும் எனக்கு குழந்தையும் பிறக்கும் இதுவும் குழந்தை தானே இது மூத்த தாரத்து புள்ள உங்க சிக்காட்டத்தை பார்த்து நான் ரெண்டாம் தாரமா கட்டிக்கிட்டேன்ல எனக்குன்னு ஒண்ணு வேணும் கையெல்லாம் மூளையா கிடக்கு கண்ணாடி வளையல எங்க என் கைக்கு கண்ணாடி வளையல் நிக்கவே மாட்டேங்குது தாத்தா உடஞ்சு போகுது கவலைப்படாத ராசாத்தி ஊருக்கு ஒன்று பேச்சு போட்டிருக்க மாதிரி உனக்கு நெடி வளையல் வாங்கி தரேன் விரலுக்கு இந்த வீக்க வேணாம் ஆம்பள அது தங்க வளையலாக்கும் நாமெல்லாம் காலத்து கஷ்டப்பட்டு சம்பாரிச்சாலும் நம்மளால அது வாங்க முடியாது நம்மளுக்கெல்லாம் எப்பவுமே கைத்து கட்டலும் கண்ணாடியிலும் தான் அதெல்லாம் வேண்டாத்தா நல்ல ரப்பர் வளையலா வாங்கி கொடு எனக்கு அதுவே போதும் அத்தா நான் தண்ணி போயிட்டு வரேன் சரி கண்ணு கூட பாக்காம இப்படி நடு ரோட்ல ரெக்கல பண்றியே இது வரைக்கும் நல்லா இருக்கா யாரு ஆம்பளை இதுவா இந்த தங்கச்சியா இது செஞ்ச காரியத்துக்கு செருப்பாலையே இத தூக்கிட்டு வந்தான் பாரு என்ன சொல்லணும் என் நெஞ்சில விளக்கு மாறு பட்டுது என்ன நடக்கும் தெரியுமா உனக்காலையா குதிரை போகுது நெஞ்சே கிடையாது உனக்கு இந்த ஆட்டம் கேக்குதா உன்னை சொடக்கு சொடக்குன்னு ஓடிச்சு அடுப்புல சொருக்குனா தான் ஆத்திரமே அடங்கும் அக்கா கேக்குறல்ல இப்படி 4 பேர் பாக்குற மாதிரி அசிங்க பண்ணிக்கிட்டு என்ன நடந்துச்சு சொல்லுக்கா இன்னைக்கு அந்த மனுஷன படிக்கா விளக்கு மாறு பிய்கிற வரைக்கும் போட்டு சாப்பிட்டு சாப்பிட்டு பொதுமக்களுக்கு ஒரு அறிவிப்பு சாமியோ இதனால் சகலமானவர்களுக்கும் அறிவிப்பு என்னையா ஊருக்குள்ள யாரையுமே காணோம் தண்டோரா போட்டு விஷயத்த சொல்லியாச்சா எவையா இருப்பா நீங்க போட்டு தண்டோராவுக்கு ஊசி போடுறேன்னா ஊசி குத்துறவங்களுக்கு வலிக்காதா அதனாலதான் ஊரை விட்டே போய் ஒளிஞ்சுக்கிட்டானுங்க ஏண்டா காக்கி சட்டை போட்ட கபோதி அவர்தான் ஊருக்கு புதுசு நீ பழைய கழுத தானே என்ன பத்தி எடுத்து சொல்ல வேணாம் ஐயா தாங்க ஊர் கவுண்டரு ஐயா நினைச்சா எல்லாம் நடக்குங்க அப்படியா வணக்கங்க சார் தான் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் சார் பொறுப்புல தான் இந்த முகாம் நடக்குது ஐயா தப்பா நினைக்க கூடாது எல்லா விவரமும் சொல்லிருப்பாங்கன்னு நினைச்சேன் ஐயா பெரிய மனசு பண்ணி இந்த முத்தடுப்பு முகாம் நல்லபடியா நடக்கிறதுக்கு உங்க உதவியும் ஒத்துழைப்பும் எனக்கு தரணும் ஏன் தம்பி இந்த ஊருக்கு நீங்க வந்திருக்கிற விஷயம் இந்த 3 வியாதியையும் தடுக்கிற முத்தடுப்பு ஊசி போடுறதுக்கு தானே வந்திருக்கீங்க நீங்க தண்டோரா போடும் போது சும்மா நாங்க ஊசி போட வந்திருக்கோம்னு சொன்னா ஊர்ல இருக்கிறவன் பயந்து ஓடுறானே விவரத்தை விளக்கமா சொல்லணும் ஐயா நாங்க எல்லா கிராமத்துக்கும் நல்லா விளம்பரப்படுத்திட்டு தாங்க இருக்கோம் இருந்தாலும் உங்களை மாதிரி ஊர் பெரிய மனுஷங்க ஒத்துழைப்பு இல்லாம ஒண்ணும் பண்ண முடியாதுங்க அதனால இப்போ என் உதவி வேணும்ன்றீங்க அவசியம் வேணுங்க நான் வந்து தேசியவாதி இந்த நாட்டுக்காக எதையும் செய்வேன் வண்டியில ஏறுங்க என் பின்னாலே வாங்க எப்படி நடக்குது வேலை பாருங்க என்ன பெற்ற ராசா மகளே கருப்புசாமி
நான் என்னடா பண்ணுவேன்? ஐயோ ஐயோ ஐயோ, இவனுங்க வேற வந்துட்டானுங்க, பாழா போறவனுங்க. விக்கெட் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் கொண்டா. கம் ஆன் குயிக். ஆமா ஏன்பா, இங்க ஒரு அம்மா உட்கார்ந்து இருந்தது எங்க? அது அப்பவே ஓடி போச்சுங்க. பாத்தியா, விவரம் தெரியாம இப்படித்தான் ஓடி ஒளியுதுங்க. பார்த்து ஊசிய போடுங்க. யாராவது வந்து ஹெல்ப் பண்ணுங்களேன், பயப்படாம வாங்க. ஏபுள்ள ராசாத்தி, அது என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு நிக்கிற? வாபுள்ள, சீக்கிரம் வாபுள்ளன்ற. அப்படி உட்கார்ந்து அந்த பையனை புடிச்சுக்க. மெதுவா மெதுவா அப்படியே படுப்பா. கொஞ்சம் சுடுதண்ணி எடுத்துக்கோங்க, அதுல ஒரு ஸ்பூன் சர்க்கரையும் உப்பும் கலந்து பையனுக்கு கொடுங்க. அப்படியே நீங்களும் ஊசி போட்டுக்கோங்க. கவுண்டரையா, நீங்களும் இந்த பொண்ணு சேர்ந்து எல்லாரையும் அழைச்சிட்டு வந்தா ஊசி போட வசதியா இருக்கும். பின்ன என்ன, நாங்க வேடிக்கை பார்க்க வந்திருக்கோம். ஏபுள்ள ராசாத்தி, இந்த பையனை உங்க அம்மா கிட்ட சேர்த்துட்டு வா. நீ என் பின்னாடி வா. இந்த ஊர்ல இருக்கிற அத்தனை பேரையும் தாம்பு கயிறை கட்டி இங்க கொண்டாந்து நிறுத்துறேன். உங்க இஷ்டத்துக்கு. ஏடே கள்ளத்தின்னா, அடேயா, யார பார்த்து அடே கிடன்னு மரியாதை தான் பேசுறேன். அத அல்ல, எடான்னா எடா போட்டான். இத சொல்றதுக்கா திருவனந்தபுரத்துல இருந்து 5000 அடிச்சுட்டு இங்க வந்திருக்க? வேண்டாம் 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 வேண்டாம். புரியுது. புரிஞ்சா சரி. டேய் சின்ன, சனி வந்து இன்னைக்கு சந்திர வெட்ட பாக்குறாங்க, அதனாலதான் இப்படி. நீங்க உங்க விட்ட பாருங்க, போடா. ஏய், கோவப்படாதடா. ஏய், அப்படியே கப்ப கிழங்கால குத்திடுவேன். தலைய பாரு, சப்பி போட்ட பணம் கொட்ட மாதிரி. அத அல்ல, இது சப்பி போட்ட பணம் கொட்டா. ஐயோ, அதத்தாண்டா நானும் சொன்னேன். என் உயிரை வாங்குறதுக்குன்னே திருவனந்தபுரத்துல இருந்து வந்திருக்கிய. ஏ சின்ன, 4 பெரியவங்க சின்னவங்க வர்ற இடமாச்சே, கொஞ்சம் மரியாதை இருக்க கூடாது? காலை தூக்கி மேல வச்சுக்கிட்டு இருக்க. என் காது ஏன் மேல வச்சிருக்கேன்? ஓ மேல வச்சிருக்கேன். இஷ்டம்னா இரு, இல்லைன்னா போயா. வெட்ட வெடியில இவங்கிட்ட போய் வாயை கொடுத்தேன் பாரு, எனக்கு நல்லா வேணும். நீ என்ன என்கிட்ட வாயை கொடுத்தா உனக்கு என்ன வேணும்? நீ ஒண்ணு வேணாம், கவுண்டர் சத்தம் எங்களுக்கு கேட்கும். அயோக்கிய பயல்களா, ஆடு இல்லைன்னா தான் மரியாதை குறைவான செய்கையெல்லாம் செய்வீங்களே. நான் பேசி வந்தா கேட்கல. இருடா, உன்னை கவனிச்சுக்கிறேன். காலு மேல காலையா போடுறேன். யார அவன் புதுசா இருக்கிறான், என்னமோ கோழி மாதிரி பாக்குறானே. திருவாண்டம் எந்த சேட்டன் ஆடுறான்? யாரு? 1000 500. ஏய், அவர் லட்சம்டா, லட்சம். என் கிளாஸ்மேட் பல வருஷமா சாப்பிடுறான். என்னையா சொல்றான்? ஏய், அவர் கவுண்டரு. நான் சொல்லும் போது தாளம் தப்பாம சரியா வாசிக்கணும். சாட குடிச்சுக்குள்ள ரிக்கிரி மணக்குது, சமஞ்சு வளர்ந்த புள்ள மாப்பிள்ளைக்கு ஏங்குது. இது சரியா வாசிக்கணும். என்ன ஜிஞ்சனக்கடி தெரிஞ்சுதா? இதே மாதிரி நாளைக்கு அடிக்கணும். சுத்துப்பத்து கிராமத்துல சிக்காட்டம் சின்னாம் பேரு பிரமாதமா இருக்கணும். மதுரை வீரம் கோயில் திருவிழா. யோ, என்னையா ஜொல்ல ஒழிக்கிட்டு பாக்குற? இந்த உலக்கையிலே அடிச்சு கொன்னுடுவேன். அதெல்லாம் இத்தனை கஷ்டப்பட்டு குட்டுறையே. என்னையா குத்தாத, ஏன் நீ குத்துறது என்ற நெஞ்சில குத்துற மாதிரி இருக்கு. தூக்காத, குத்தாத, சுத்தாத, சுத்தாத. ஏயா நீ சுத்துறது என் தலையை சுத்துற மாதிரி உன்னோட இருக்கு. பெரிய தொல்லையா போச்சு. தா, இங்க ஒண்ணு வருது. என்ன பண்ண போதோ? என்னையா தீட்டிக்கிட்டே வர? இல்ல, சேவ் பண்ணும் போது ஒருத்தர் தப்பிச்சுட்டாரு. அதுக்கு இங்க வந்தா? அதான் உன் வீட்டு வழியா வந்தாரான்னு பார்க்க வந்து. எனக்கு தெரிஞ்சவங்க யாருமே இல்ல. தா, இங்க ஒண்ணு இருக்கு, வேணா இழுத்துட்டு போ. இருக்கா? அது என்ன நாயா இழுத்துக்கிட்டு போறதுக்கு? ஓ, நாயரு. ஆமா, இவன் பெரிய நாயர். யோ, இங்கே இருக்க, போய்கோடா. யோ நாயரே, எந்தா? நான் தொழில் செஞ்சு ரொம்ப நாளாச்சு. என் தொழிலே மறந்துடும் போல இருக்கு. அதனால உன்னை கூட்டிக்கிட்டு போய் உட்கார வச்சு சேவை பண்ண போறேன். அதுக்கு இந்த திருவாண்டம் தான் கிடைச்சதா? அதல்ல, அல்ல என்னது, அதை நீங்க எடுத்துக்கிட்டியா? யாருத யார் எடுத்துக்கிட்டா என்னையா? என்ன வேலை செய்ய விடுங்க. குட்டிக்கு டிராவல் கொடுக்காத, போய். என்னது, வீடு பூட்டி இருக்கு?
இங்க போயிருப்பாங்க. எழுத்து விட்டு சரசா கிட்ட கேட்டு பாப்போம். நம்ம கேப்பையா? அட பேப்பையில நீ இன்னும் திருவனந்தபுரம் போய் சேரலையா? இங்க எதுக்கு வந்த? அது அல்ல, என் கண்ணம்மா பால் வாங்கிட்டு வர சொல்லுச்சு. யானி விட வந்து சரசன் நான் பால் பண்ணையா வச்சிருக்கு. அது அல்ல, நீ குத்தி இத்தனை கஷ்டப்பட்டு குத்துறது யான் ஹெல்ப் செய்ய. அதுக்கு இருக்க உடம்புக்கு ஊருக்கே குத்தி கொடுக்கும். நீ ஒண்ணும் ஹெல்ப் செய்ய வேண்டாம். ஹெல்ப் இதுல இங்கிலீஷ் வேற. ஆல் த லாங்குவேஜ் ஐ வில் ஸ்பீக். பிச்சிருவேன் பிச்சு. ஏமா வீடு பூட்டி இருக்க, சாவி எதுவும் கொடுத்துட்டு போனாங்களா? இதை இவட சாக்கோ சாவி. என் வீட்டு சாவி உங்ககிட்ட எப்படி? திருவாண்டம் மை ஹவுஸ் கீ. அடே கொன்னுருவேன், ஓடுறா. சின்ன யான் இருக்கு நிலையில் யான் ஓட முடியுமா? இப்படி சுருண்டே போயிடுறேன். உருண்டே போ. ஐயப்பா போறான். ஐயப்பா ஏத்தி இருக்கான்ல சுருளுவான். ஏமா எங்க போயிருக்காங்க? அவங்க 2 பேரும் சினிமாவுக்கு போயிட்டாங்க. சினிமாவுக்கு? நேரம் கிட்ட நேரத்துல யாருக்குமே தெரியாம அடுத்த வீட்டுக்குள்ள போந்துட்டானா? இந்த மாதிரி விஷயத்துல என்கிட்ட கேட்டா வழி சொல்லி கொடுத்துருப்பேன்ல. யோ, நான் மச்சான் நிக்கிறேன்ல, சீக்கிரம் செல்ப கூடியா. இவர் போன மாசத்துல இருந்து உட்கார்ந்துருக்காரு. கருமா கருது சாராயம் போட்டாதான் கிக் ஏறு. இந்த நேரத்துல அதுவும் ஒத்தையில எப்படி இங்க நிக்கிறது? சத்தி ஒத்தையில எதுக்கு வந்த? அதுவும் தனியா? எனக்கு வரக்கூடாது, வரக்கூடாது, வரக்கூடாது. ரசத்தி பாக்கலாம் தான் வந்தேன், அதுக்குள்ள நீங்களே கூப்பிட்டீங்க. நிறுத்துறா. ஆளை பார்த்தா கூழ கும்பிடு. அண்ணா, ஆமா, கதிர்வேலை என்னமோ பணம் கேட்டா நீ, அது ஆமாண்ணே வந்து அந்த பாண்ட் எடுற அந்த குர்ரா கையெழுத்து போட தெரியுமா? இப்பதான் பொண்டாட்டி வந்துட்டால. ஆமா, மாசம் மாசம் வட்டி சரியா வந்து சேரும்ல? என்னண்ண? போடு போட்டுட்டேன். போடிடா, பணத்தை கொடுற. கூடண்டா. ஆமா, உன் கணக்கு என்னாச்சு? அண்ணா, இது கதிர்வேலுடைய காசு. என்னுடைய பூரா சம்பளமும் இதுல இருக்கு. மனசு இருந்தா மாச செலவுக்கு கொஞ்சம் கொடுங்க அண்ணா. இப்ப பாண்ட்ல கழுத்து போட்டியே கதிர்வேலு, அவனுடைய பணம் வச்சுக்க. வரண்ண. முத்தா, புது பொண்டாட்டிக்கார முழு சம்பளத்தையும் என் கையில கொடுத்துட்டு வெறுங்கையோட வீட்டுக்கு போனா நல்லா இருக்காது. ஆமா. ஒரு வேலை செய், இந்த 300 ரூபாய கை செலவுக்கு வச்சுக்க. ஐயோ, கணக்க அப்புறம் பாத்துக்கலாம். வரண்ணே. டேய் அண்ணா, நல்லா புடிச்சு விடுறா. வரண்ணே. என்னடா முத்தா, பாத்தும் பாக்காயும் போற, ஒரு கை போடுறது என்ன முத்தா? எப்போ நீ தானே ஜெயிக்கிறது? உள்ளத போட்டு இருக்கிறத அல்றது. 300 ரூபாய் போட்டா 600 ரூபாய் கிடைக்கும். லாபம் தானே? டேய் ஒத்ரா, உட்காருப்பா, உனக்கு இல்லாத இடமா? போடா டேய். இந்தாங்கடா, சீக்கிரம் போடுங்கடா. இருந்த காசையும் சீட்ல விட்டுட்டோம். கை செலவுக்கு ராசாத்தி பணம் கேட்ட என்ன பண்றது? அப்படியா? என்னால எந்திரிக்கவே முடியல. நீயே போய் எடுத்து போட்டு சாப்பிட்டுக்கையா?
பாவிக்கு வாக்கு போட்டு இப்படி ஆயிட்டியே, இப்படி ஆயிட்டியே ராசத்தி. ஏன் இப்படி எல்லாம் பேசுற? போய் சாப்பிடியா? இருப்புல வந்துடுறேன். சூடா ஒரு டீயும் ஒரு பண்ணு கொடுங்க. சீக்கிரமா. ராசாத்தி, ராசாத்தி, மெல்ல மெல்ல எந்திரிமா. மெல்லம்மா மெல்ல. சூடா ஒரு வாய் டீ குடி புள்ள, உடம்புக்கு தெம்பா இருக்கும். அப்புறமா டாக்டர் கிட்ட போலாம். என்ன இந்தா. போதையா, குடிக்க முடியல, வாயெல்லாம் கசக்குது. சரி சரிம்மா. ஆமா, சம்பளம் வாங்கிட்டியாயா? இது வீட்டுல ஒண்ணுமே இல்ல, எல்லாம் வாங்கணும்யா. சம்பளம் சம்பளம் தானே. நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா? உன்னை செருப்பால அடிக்கணும். ஏண்டா, உனக்கு புத்தியே வராதா? நீ திருந்தவே மாட்டியா? 7 வயசுல எங்க இருந்தோ வந்து என்கிட்ட சேர்ந்து கூட பிறந்த பொறுப்பா நினைச்சு எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு வளர்த்தி ஆளாக்கி உனக்கு ஒரு வேலையும் வாங்கி கொடுத்தேன். நீ ஒரு மனுஷன் ஆகணுங்கிறதுக்காக உன் மாமா உனக்கு பொண்ணையும் கொடுத்தான். ஏண்டா, இப்படி ஒரு பழப்பு பழைக்கிறதுக்கா இந்த சின்ன சிறுசு கழுத்துல தாலி கட்டி இழுத்தாண்டே? டேய், இவ முகத்தை நல்லா பாருடா. இவ கூட பழப்பு தரம் நடத்த தெரியாது. நீ என்னடா பண்ண போறே? டேய், இவளை ஏண்டா உயிரோட சாகடிக்கிற? தெரிஞ்சிரிமா, டாக்டர் கிட்ட போலாம். எனக்கு ஒண்ணு இல்லக்கா, இப்ப பரவாயில்ல. இன்னும் கொஞ்ச நேரம் போயிட்டு வந்துடலாம். வாமா. எந்திரி புள்ள, பார்த்து. வாழை கொடுத்தாட்ட இருந்த புள்ள எப்படி வாடி போயிட்டா? டேய் தம்பி, எனக்குன்னு உன்னை தவிர இந்த மண்ணுல சொந்தம் பந்தம் பெத்து பொறப்பொண்ணு யாருமே இல்லப்பா. இது நாள் வரைக்கும் கண்ட பொம்பளைங்களோட சுத்தி சீட்டாடி கடன்காரனாகி குடிச்சு திரிஞ்சது போதும்ப்பா. என்ன சீரழிச்ச மாதிரி இந்த அப்பாவி பொண்ணையும் சீரழிச்சு கொண்டுடாதே. உன் கால்ல வேணாலும் விழுறேன். என்ன பேசுறீங்க? நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். உங்க 2 பேரும் மேல சத்தியமா நான் இனிமேல் எந்த தப்பு பண்ண மாட்டேன். எந்த தப்பு பண்ண மாட்டேன். ஓகேமா, உடம்பெல்லாம் எப்படி இருக்கு? டாக்டர் கொடுத்த மருந்தெல்லாம் சாப்பிட்றல? சாப்பிடுங்க ஐயா, உங்க புண்ணியத்துல நல்லா இருக்க ஐயா. உட்கார். ஐயா முதல்ல உட்காரு, அப்புறம் பேசலாம். பரவாயில்ல. அட உட்காருண்ணா. இப்ப சொல்லு, என்ன விஷயம்? ஐயா, ஒரு பிஎஃப் லோன் போடணும். அதான் ஐயா கிட்ட சொல்லிட்டு கையெழுத்து வாங்கிட்டு போலான்னு வந்தேன். ஏன் முத்தா 3000 ரூபாய் போட்டிருக்க? செலவு நிறைய இருக்குதா? ஆமாங்க ஐயா, கொஞ்சம் இருக்கு, அடைக்கணும். அப்புறம் வைத்திய செலவெல்லாம் இருக்கு இல்லையா? லோன் போட்டு பணம் வரதுன்னா கொஞ்சம் லேட் ஆகும். இப்ப அவசர செலவுக்கு ஏதாவது பணம் வச்சிருக்கியா? சொல்லு முத்தா, ஏதாவது பணம் வச்சிருக்கியா? என்கிட்ட சொல்றதுக்கு நான் வெக்கப்படாம சொல்லு. பணம் கைவசம் இந்த முத்தா. ஐயா, என்ன யோசிக்கிற? நான் ஒன்னும் இலவசமா கொடுக்கல, கை மாத்தா கடனாத்தான் தரேன். உனக்கு லோன் திரும்பி வந்த உடனே திருப்பி கொடு, வாங்கிக்கிறேன். வச்சுக்க மாத்தா. நன்றி ஐயா. ஐயா, என்ன முத்தா தயங்குற? சொல்லு. உங்ககிட்ட ஒவ்வொரு விஷயம் சொல்லணும். அதை எப்படி சொல்றதுன்னு தெரியலங்க ஐயா. பரவாயில்ல சொல்லு, நீ எப்படி சொன்னாலும் நான் புரிஞ்சுக்குவேன்.
அந்த நம்பிக்கையில தான் நீங்க எதையும் தப்பா எடுத்துக்க மாட்டீங்கிற தைரியத்துல தான் என் பொண்டாட்டி ராசாத்தி உங்களை பத்தி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க ஐயா. நீ பண்ணது துரோகம் புள்ளன்னு நான் அவளை திட்டிட்டேன். அப்புறம் சின்ன பிள்ளைத்தனமா என் பொண்டாட்டி ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா நீங்க தான் பெரிய மனசு வச்சு எங்களை மன்னிக்கணும் ஐயா. இன்னொரு விஷயம், கொஞ்சம் நாங்க பண்ணதெல்லாம் மனசுல வச்சுக்காம வீட்டுக்கு ஒரு தடவை வந்து வயிறார சாப்பிட்டீங்கன்னா எங்களுக்கு பெருமையா இருக்கும் ஐயா. அவசியம் வாங்க ஐயா. அப்ப நான் வரேங்க. ரொம்ப சந்தோஷம். போயிட்டு வா முத்தா. வரேங்க ஐயா. வரேங்க. என்ன முத்தா சௌக்கியமா? அண்ணா, டேய் ஏன்டா நின்றுட்டு இருக்க? நான் தான் கடையில் சொன்னேன்ல. அண்ணா, இந்த ஒரு தடவை மட்டும் கடன் கொடுங்கண்ணே. சம்பளம் வந்தோடனே மொத்தமா திருப்பி கொடுத்துட்றாண்ணே. வீட்டுல எந்த பொருளும் இல்லைண்ணே. கொஞ்சம் தயவு பண்ணுங்கண்ணே. உனக்கெல்லாம் எதுக்குடா பொண்டாட்டி குடும்பம்? முதல்ல இடத்த காலி பண்றா. முத்தா இங்க வா. அண்ணா, கடைக்காரன் கடன் கொடுக்க மாட்டேங்கிறானா? அது நான் இருக்கும்போது நீ ஏன்டா கவலைப்படுற? வச்சுக்க. வேணாண்ணே, வேணாம். நான் கடன் வாங்குறது இல்லைண்ணே. இங்க வா. கடைக்கு வந்து சூடா ஒரு கிளாஸ் அடிச்சுட்டு போவா. ஐயோ, நான் குடிக்கிறத நிறுத்திட்டாண்ணே. வேணாண்ணே, நான் வரேண்ணே. வரேண்ணே.